காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செங்கோட்டை மதுரை பயணிகள் ரயிலை மறித்து விவசாயிகள் அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருப்பஞானியிடம் கேட்கலாம். கருப்பஞானியார், தற்போது அங்கு யார் யாரெல்லாம் அந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அங்கிருக்க தற்போது நிலவரம் பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா ரத்திகா, அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் அது இதுவரை அறிவிக்காத மத்திய அரசு கண்டித்து இன்னைக்கு ரயில் மறியல் போராட்டம் நடைபெறதான் நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அறிவிக்கப்பட்டபடி இன்னைக்கு ஒரு 8 மணி வாக்கில் மக்கள் நல கூட்டணியினர், விவசாயிகள் மற்றும் காங்கிரஸ், அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் முன்னாடி குவிஞ்சிருந்தாங்க ரயில் நிலையத்துக்கு முன்னாடி. ஒரு 8:40 வாக்கில் மதுரை ரயில் ராஜபாளையம் ரயில் நிலையத்தை கடந்து போனதுக்கு அப்புறமா ரயில் நிலையத்துக்கு வெளியே இருந்த இந்த போராட்டக்காரர்கள் ரயில் நிலையத்துக்குள்ள போயிட்டு அங்கிருந்து தண்டவாளத்துல உட்காந்து ஒரு கோஷம் போட்டு மறியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை சுத்தி இருந்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஒரு 9:15 வாக்குல செங்கோட்டை போற ட்ரெயின் வந்தது. அது தடையை மீறி இந்த விவசாயிகளும் இந்த கட்சியினரும் காவல்துறையின் தடையினை மீறி அங்க ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சரிங்களா? கருப்பஞானியார், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மக்கள் நல கூட்டணியை சார்ந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும், இது மட்டும் இல்லாது தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மற்றும் விவசாயிகள் அனைவரும் ஒன்று திரண்டு தருமபுரி ரயில் நிலையத்திற்கு எதிரே குழுமியிருந்தனர். இவர்களை தடுக்க போலீசார் முயற்சித்தும் கூட அவர்கள் தடைகளை எல்லாம் தகர்த்து நேரடியாக தண்டவாளத்தில் அமர்ந்துவிட்டனர். மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். பிறகு ரயிலை மறித்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடத்துக்கும் மேலாக பெங்களூரிலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய அந்த ரயிலை மறித்துவிட்டு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து போலீசார் அவர்களை கலக்கும் முயற்சியில் ஈடுபட்டாலும் கூட பல தொண்டர்களை, மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தொண்டர்களை அகற்றுவதில் மிகப்பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பல தொண்டர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு சென்றதுதான் நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது 300க்கும் மேற்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரங்கநாதன், உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி ஈரோடு ரயில் நிலையம் முன் விவசாயிகள் அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜான் மைக்கேலிடம் கேட்கலாம். ஜான், தற்போது யார் யாரெல்லாம் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அங்கிருக்க நிலவரம் பற்றி சொல்லுங்க. தற்போது ரத்திகா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது தமிழக விவசாயிகள் அனைவரின் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்ட பிறகுமே காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது சாத்தியமில்லாத ஒரு காரியமாக மத்திய அரசு அறிவித்துவிட்டது. இந்நிலையில் மத்திய அரசினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் விவசாய அமைப்புகளுடைய கூட்டு இயக்கம் அழைப்பு விடுத்ததை ஏற்று நேற்று முதல் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு ரயில் நிலையத்தில் நேற்றைய தினம் 2000க்கும் மேற்பட்ட திமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட நிலையில் இன்று அதே போல தொடர் மறியல் போராட்டமானது நடைபெற்றது. காளைமாடு சிலை முன்பாக இருந்து பேரணியாக புறப்பட்ட திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் ரயில் நிலையத்திற்கு முன்பாக பேரணியாக சென்றனர். பின்னர் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிய அவர்கள் ரயில் மறியலில் ஈடுபட உள்ளே செல்ல முயன்ற போது போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி 200க்கும் மேற்பட்டவரை கைது செய்திருக்காங்க. ரத்தி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி ஏழூர் ரயில் நிலையம் முன் விவசாயிகள் அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி ஜான். தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சேலம் ரயில் நிலையத்திலும் சேலம் காட்பாடி இடையிலான ரயிலை மறித்து விவசாயிகள் அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தற்போது யார் யாரெல்லாம் அங்க ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அங்கிருக்க தற்போதைய சூழ்நிலை பற்றி விவரிங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதே போல வீரபாண்டி பகுதியிலும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி விடுதலை ஆனார்கள். தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக மக்கள் நல கூட்டணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் காலையில ஒரு 11 மணி அளவுல மக்கள் நல கூட்டணியினர் ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக பேரணியாக வந்தாங்க. இந்த போராட்டத்தை ஒட்டி ஏற்கனவே ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக
காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போராட்டக்காரர்கள் உள்ளே நுழையாமல் இருப்பதற்காக தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் பேரணியாக வந்த போராட்டக்காரர்கள் காவல்துறையினரையும் பாதுகாப்பையும் மீறி தடுப்புகளை தகர்த்தெறிந்து உள்ளே செல்ல முயன்றனர். அப்பொழுது காவல்துறை மற்றும் மக்கள் நல கூட்டணி ஆகிய இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த தள்ளுமுள்ளனை தொடர்ந்து மக்கள் நல கூட்டணியினர் அனைவரும் ஜங்ஷன் ரயில் நிலையம் உள்ளே சென்று தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிடம் வரை இந்த போராட்டம் நீடித்த பிறகு காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு இணங்க மறுத்த போராட்டத்தை தொடர்ந்தனர் மக்கள் நல கூட்டணியினர். இதனை அடுத்து அவர்கள் அனைவரும் குண்டுகட்டாக தூக்க முயற்சி செய்த போது காவல்துறை மற்றும் மக்கள் நல கூட்டணியினரிடையே சிறு மோதல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டவரை காவல்துறையினர் கைது செஞ்சாங்க. இதனிடையே பார்த்தோம் அப்படின்னாக்கா காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக மாத சங்கத்தை சேர்ந்த பெண்களை இழிவாக பேசியதாக கூறி காவல்துறையினரை கண்டித்து தொடர்ச்சியாக மக்கள் நல கூட்டணியினர் ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உட்பட அனைவரையும் காவல்துறையினர் குண்டுகட்டாக இழுத்துச் சென்று கைது செஞ்சிருக்காங்க. ரத்திகா.